கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் ஒரு 20 அம்ச கோரிக்கைகளை வச்சு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு அண்ணனை ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்ட பேர்ல அண்ணனும் ஆதரவு தெரிவித்துக்காக அங்க போறாரு. அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பா பேசி ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசியிருப்பாரு. அது வரை அங்க எந்த சலசலப்பும் ஏற்படல. நல்ல சிறப்பா தான் முடிஞ்சது. முடிந்த உடனே அண்ணன் கிளம்புறாரு. உறவுகள் எல்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சி அந்த பகுதி சார்ந்த உறவுகள் எல்லாம் கிளம்புறாங்க. எல்லாருமே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமே அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு நபர், திமுக கட்சி சார்ந்த ஒரு நபர், நிறைந்த மது போதையில திடீரென்று அண்ணன் கார் முன்னாடி வந்து நின்று மறிச்சு அண்ணனை ஒருமையில பேசுறாரு. மிகப்பெரிய அவதூறான வார்த்தையில பேசுறாரு அவரை அண்ணனை. அங்க ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுது. அண்ணன் கார்லயே தான் இருக்காரு. அவன் வெளியே நின்று பேசுறான், காருக்கு வெளியே நின்று, அந்த திமுக கட்சியை சார்ந்த ஊபி. அப்ப அங்க இருக்கிற மக்களும் சரி, அந்த கூட்டத்துக்கு வந்துக்கிற மக்கள், நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அனைவரும் மிகுந்த கோபத்துக்கு ஆளாயிட்டு அந்த திமுக ஊபியை பிடிச்சி உரிச்சிருப்பாங்க. பார்த்தாவே தெரியும், மிகப்பெரிய அடி வெளுத்து விட்டுருப்பாங்க. அதுதான் அங்க நடந்தது. அண்ணன் சீமான் கார்ல தான் இருக்காரு. அதன் பிறகுதான் இறங்குறாரு. மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுது. அதன் பிறகுதான் இறங்கி என்னடா ஆச்சு, யாரா அவன் என்னடான்னு கேட்ட உடனே ஆனா அது முடிஞ்சுனான்னு சொல்லிட்டு உறவுகள் சொல்றது கேட்கும் உங்களுக்கு. இவ்வளவுதான் அங்க நடந்தது. கூட்டத்தை முடிச்சுட்டு வந்த அப்புறம் நடந்தது இதுதான். உடனே செய்தியாளர்கள் அனைவரும் அப்படியே அண்ணன் சீமான் தாக்கி விட்டார், திமுக கட்சியை சார்ந்த நபரை தாக்கி விட்டார், அடி வெளுத்து விட்டார், அப்படி இப்படின்னு உடனே குற்றச்சாட்டுகள், உடனே போய் பரப்புறீங்க. எவ்வளவு பெரிய தவறான செயல் இது. ஒரு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி, 3வது பெரிய கட்சி, ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியின் தலைவர் வராரு. அவருக்கே இந்த நிலைமை, பாதுகாப்பு கிடையாது. ஆனா அவரு தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒருமையில பேசுறாங்க. அவரு ஏதோ குற்றம் பண்ண மாதிரி உடனே செய்தி ஊடகங்கள்லாம் பரப்புறீங்க. இது மிகப்பெரிய தவறு, கண்டிக்கத்தக்கது. இதை நீங்க இது போன்று செய்யக்கூடாதானா?